மகாராஷ்டிராவில் நர்சரி பள்ளி குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம். உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அணியினர் கொட்டும் மழையில் போராட்டம். பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர்கள் கொடியேற்றியும் விழா அரங்கையும் திறந்து வைத்தனர். மதிய உணவும் வழங்கப்பட இருக்கு. பழனி திருக்கோயிலுக்கு தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் திருவிழா 4000 மாணவிகளுக்கு பணிபுரிந்து ஓய்வு பெற்று திராவிட மாடல் ஆட்சியில் அனைவரின் நம்பிக்கைக்கும் மதிப்பளிக்கப்படும். அறநிலையத்துறை சாதனைகளின் மகுடம்தான் பழனி மாநாடு என்று முதலமைச்சர் பெருமிதம். ஓய்வூதியம் 3000 ரூபாயின்னு வழங்கப்பட்டு வந்தது. மக்களின் நம்பிக்கை ஓட்டுக்காகவே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தப்படுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். சிறுபான்மையினர் மாநாடு என்றால் முதலமைச்சர் நேரில் சென்று தொடங்கி வைக்காமல் இருப்பாரா என்றும் கேள்வி. சென்னையில் நடைபெறும் கார் பந்தயம் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பந்தயம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பேட்டி. கிட்டத்தட்ட 8000 பேர் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. சனிக்கிழமை காலையில் ஒரு செஷன் பொதுமக்கள் இலவசமாக பார்க்கறதுக்காகவும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே குவாலிஃபைங் ரேசஸ் ஆரம்பிக்கும். நைட் ரேஸ் கிட்டத்தட்ட 10:30 மணி வரைக்கும் ரேஸ் நடக்கும். எந்த விதமான போக்குவரத்து இடையூறு இல்லாமல் அனைத்து வசதிகளும் தரமாக செய்யப்பட்டிருக்கு. குரலற்றவர்களின் குரலாக சமரசமின்றி களமாடும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி. மக்களின் நம்பிக்கையை தொடர்ந்து கட்டி காப்போம் என்ற உறுதியுடன் 14ஆம் ஆண்டில் பயணம். நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் 2 பொறுப்பாளர்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடர IPS அதிகாரி வருண்குமார் முடிவு. எக்ஸ் சமூக வலைதளத்தில் இருந்து தற்காலிகமாக விலகுவதாகவும் அறிவிப்பு. பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக இயக்குநர் நெல்சனிடம் விசாரணை. சம்போ செந்திலின் கூட்டாளியான மொட்டே கிருஷ்ணன் குறித்து விசாரித்ததாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 53,560 ரூபாய்க்கு விற்பனை.